எடுத்துட்டு வந்தீங்க. ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு புது வரவு வந்திருக்காங்க. அவங்கள பத்தியும் நம்ம தோட்டத்துல எத்தனை பெரிய ஆடுகள் இருக்குது, எத்தனை குட்டி ஆடு இருக்குதுன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா ஆடுங்க நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம தோட்டத்துக்கு புதுசாக வந்திருக்க வரவு. அவர் இப்போ பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு ஓடுறாரு. குட்டிங்க வா, பயந்துக்கிட்டு ஓடுறாரு. அவர் நம்ம புதுசாக பார்க்கவும் கொஞ்சம் பயமாயிடுச்சு. எதனா பண்ணிடுவாங்களோ என்னமோ மட்டும் பயந்துக்கிட்டு ஓடுறாங்க. அவங்க கொஞ்சம் அமைதியாக ஆனதுக்கு அப்புறம் எடுக்கலாம். இப்போ தான் பிடிச்சிட்டு வந்ததுனால கொஞ்சம் பயப்படுறாங்க. கொஞ்சம் நேரம் விட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் பிடிக்கலைங்க. இந்த கிடா எதுக்காக வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பர்பஸ், அதாவது இனப்பெருக்கத்திற்காக தாங்க வாங்கியிருக்கோம். இந்த கிடா குட்டியோட விலையை பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். நாங்கள் தாராபுரத்துலேருந்து தாங்க பிடிச்சிட்டு வந்தோம். இது வந்து இளங்குட்டி தான், 7-8 மாதத்து குட்டி தாங்க. வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸாக ஒரு 15 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். சுத்த கருப்பு கிடாவாகவும் இருக்கணும், அதே மாதிரி விலையும் கரெக்டாக அமையணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிடா எங்களுக்கு நல்லாவே அமைஞ்சிக்கிட்டு. என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா கைப்பழக்கத்துக்கு இன்னும் எங்கள்கிட்ட வரலை. மேய்ச்சல் முறையில் தான் வளர்த்துருக்காங்க. இருந்தாலும் பிடிச்சிட்டு வந்து 2 நாள் ஆகிறதுனால இது இன்னும் எங்களை கண்ட பயந்துக்கிட்டு ஓடுது. ஆனால் ஆடு குட்டிகள் கூடலாம் நல்லா மேய்ஞ்சிக்கிறாங்க. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ரீடிங் பர்பஸும் நல்லாவே இருக்குது. இப்போதைக்கு இந்த கிடா வாங்க வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடுகளுமே அடுத்தடுத்து குட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க. சில குட்டிகளும் பருவநிலைக்கும் வந்துட்டாங்க. நம்ம வெளியில் போய் அடிக்கடி ப்ரீடிங் பண்ண முடியலைங்க. அதனால தான் சரி நம்ம சொந்தமாக ஒரு கிடா வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிடாவும் நல்லா இருந்துச்சு, விலையுமே அமைஞ்சிக்குச்சு. சரி வாங்கிடலான்ட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டோங்க. இந்த கிடா குட்டியை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தோரணை உள்ள ஆடுங்க. அது மட்டும் இல்லாமல் கால்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நீளமாகவும் ரொம்ப விரும்பி எல்லோரும் வாங்குற மாதிரியும் இருந்துச்சு. சரி இது ப்ரீடிங் பண்ணால் அந்த குட்டிகளும் கொஞ்சம் நல்லா வரும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நாங்கள் இந்த ஆட்டை சூஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். நம்ம கிடா குட்டியின் தோரணை எப்படி இருக்குது, 10,000 ரூபாய்க்கு வாங்கினது எங்களுக்கு லாபமா நஷ்டமான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அடுத்து நம்மக்கிட்ட எத்தனை பெரிய ஆடுகள் இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு பெரிய ஆடுங்க. இந்த ஆடு பார்த்திங்கன்னா இப்போ சினையாக தான் இருக்குது, ஒரு 2 மாதத்துக்கு சினையாக இருக்குது. ஆடு எல்லாமே மேய்ச்சலில் இருக்கும்போது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேங்க. ஆனால் வீடியோவே எடுக்க முடியல, அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருந்தது. அதனால தான் இப்போ பட்டிக்குள்ளே விட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம கிட்ட தாய் ஆடுகள் 7 இருக்குங்க. 7ல் 2 ஆடு போட்டுடுச்சு, மீதி 4 ஆடு இருக்காங்க. 4 ஆடுமே செனையில் தான் இருக்காங்க. எல்லாம் 2 மாதத்து செனை, 3 மாதத்து செனை அப்படிங்கிற பட்சத்தில் தான் இருக்காங்க. இப்போ எதுக்காக கட்டி வச்சுருக்கோன்னா, இந்த 2 பெரிய ஆடுமே நல்லா சண்டை போட்டுக்குதுங்க. அதனால தான் கட்டி வச்சுருக்கோம். மீதி எல்லா ஆடுமே ஃப்ரீயாக தான் விட்டுருவோம். நம்ம ஆட்டை பொறுத்தவரையும் எல்லாமே 2 குட்டி 3 குட்டி போடுற ஆடாக தாங்க இருக்குது. பால் வளர்ச்சியுமே நல்லாவே இருக்குது. எல்லா ஆடுமே கருப்பாக இருக்கிறதுனால நாங்கள் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடுக்கு கொம்பு சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும். உடம்பு அமைப்பு நீளமாகவும் குட்டையாகவும் அதே மாதிரி சைஸ் வேறு மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் ஆடுகளோட அடையாளத்தை கண்டுபிடிப்போம். இப்போது எல்லா ஆட்டையும் மொத்தமாக காட்டுறோம் பாருங்கள். எல்லாமே பட்டிக்குள்ளே தாங்க நிற்கிது. நம்ம குட்டி போட்ட ஆடு மட்டும் வெளியில் விட்ருக்கோம். நம்ம குட்டிகளுக்கும் பெயர் வச்சாச்சுங்க. கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்ன பெயர் தான் வச்சுருக்கேன். ரொம்ப நன்றிங்க. நான் கேட்டதுக்காக எல்லாருமே பேர் நிறைய சொன்னீங்க. நாங்கள் இந்த 3 பேர் தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதனால தான் இவங்க பேரையே வச்சாச்சு. இது வந்து நம்ம தங்கம் மயிலுங்க. இவளும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கா. குட்டிகளும் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. பால் பத்தாத பட்சத்துக்கு தான் இப்போ நாங்கள் மாட்டுப்பால் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட 7 இளங்குட்டிகள் இருக்காங்க. எல்லாமே ஒரே சைஸான குட்டிகள் தாங்க. அதில் 1 கிடா குட்டி, மீதி எல்லாம் பிறவை குட்டி. இப்போதைக்கு குட்டிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடர் தீவனம் கொடுத்துக்கிட்டு வரேங்க. நல்லாவே வெயிட் கெயின் ஆகிருக்கிறது எங்களுக்கு தெரியுது. நம்ம குட்டிகள் வாங்கிட்டு வந்து கரெக்டாக 1 மாதம் தாங்க வளர்த்தோம். மேய்ச்சல் முறையில் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது 10 நாளாக தான் நாங்கள் அடர் தீவனம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த 10 நாளுக்குள்ளே நல்லாவே குட்டி கொழுன்னு வந்துருச்சு. என்ன அடர் தீவனம் கொடுக்குறோம், அதை எத்தனை முறை கொடுக்குறோம், எப்படி கொடுத்தா சீக்கிரம் உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆடு குட்டி வச்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கருப்பு ஆடு மட்டும் இல்லைங்க, எல்லா ஆடுகளுக்குமே கொடுக்கலாம். குட்டிகள் மெயினாக குட்டிகளுக்கு கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் நல்லா வளர்ந்து வரும். நாங்கள் பெரிய ஆடுகளுக்கும் அடர் தீவனம் கொடுக்குறோம். அது என்னன்ட்டு கண்டிப்பாக நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம என்ன தான் ஆடுகளை மேய்ச்சல் முறையில் வளர்த்தாலுமேங்க அந்த அளவுக்கு வெயிட் கெயின் ஆகிறது இல்லை. இந்த மாதிரி நம்ம இணை உணவாக கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லாவே வெயிட் கெயின் ஆகிறது எங்களுக்கு தெரியுது. இந்த அடர் தீவனம் கொடுக்கறதுனால குட்டிகளுக்கு எந்த செரிமான பிரச்சனையுமே வரலைங்க. குட்டிகள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்காங்க. சுறுசுறுப்பாகவும் நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க, நல்லா விளையாடுறாங்க. நீங்கள் வீடியோஸில் பார்த்தாலே தெரியுங்க. பாருங்கள், முட்டி தள்ளுது பாருங்க. இதுதாங்க கிடா குட்டி எவ்வளோ பயங்கரமாக சேட்டை பண்ணுது பாருங்கள். இங்கே 2 குட்டி நிற்கிது பாருங்கள். இது 2ம் அது ஆல்ரெடி அந்த இதெல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்து தான் இங்கே நிற்கிது. எல்லாம் பற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.
குட்டிகளை பார்த்தீங்கன்னா எல்லாமே பருவமான குட்டிகள் மாதிரி தெரியுங்க. ஆனால் இன்னும் எதுவுமே பருவமாக வரலை. எல்லாம் அவங்க அம்மாக்கிட்ட பால் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பயங்கர குசும்புங்க. இங்கே பாருங்கள் எது எது மேலெலாம் ஏறிக்கிட்டு இருக்குன்ட்டு. இது சின்ன பிறவை குட்டி தாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டுக்கு தாண்டுது பாருங்கள். அடுத்து நம்ம கிடா குட்டியை பாருங்கள், அதுவும் எவ்வளோ ஹைட்டுக்கு தாண்டுதுன்னு. எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புளியங்காய் இருக்குது மரத்தில், அதை சாப்பிட்றதுக்கு தான் சார் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஆடு குட்டிகள் எல்லாமே சேர்த்து 18 உருப்படிகள் இருக்காங்க. இவங்க கூட தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.